வணக்கம். ஆன்மீக செய்திகள். தமிழக திருப்பதி என போற்றப்படும் வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்றானது கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோயில். இங்கு மூலவர் பெருமாளுக்கு தினமும் உப்பு இன்றி பிரசாதம் நிவேதனம் செய்யப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒப்புலியப்பன் கோயிலில் பங்குனி உற்சவம் ஏப்ரல் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடந்தது. பூமாதேவி சமேத வெங்கடாஜலபதி உற்சவ பெருமாள் சர்வ அலங்காரத்தில் நேரில் பிரவேசித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னப்பெரும் படையல் மற்றும் புஷ்ப யாகம் நடைபெறும். விடையாற்றி உற்சவத்துடன் பங்குனி திருவிழா நிறைவடையும். திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து மனம் உருகினர். ஓசூரில் ஸ்ரீ ராம ஆஞ்சநேய பக்த மண்டலி டிரஸ்ட் சார்பில் 22ஆம் ஆண்டு சீதாராம திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடந்தது. தனியார் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற விழா விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. முதல் நாளில் ஹனுமன் சாலிசா உள்ளிட்ட கீர்த்தனைகள் பாடினர். தொடர்ந்து ஜானுவாசம் நடந்தது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நடந்தது. பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். திருக்கல்யாண அலங்காரத்தில் சீதாராமர் வீற்றிருந்தனர். வேத மந்திரம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஹரித்வார மங்கலம் ஸ்ரீ ராமகோபால பாகவதர் குழுவினர் பஜனை கீர்த்தனை பாடினர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை ஸ்ரீ ராம ஆஞ்சநேய பக்த மண்டலி டிரஸ்ட் உறுப்பினர்கள் செய்தனர். ஸ்ரீ ராமஜெயம் கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை தரிசித்து மனம் உருகினர்.